ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏடிஎம்களில் பணம் எடுப்பவருக்கு ரிசர்வ் வங்கி ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஏடிஎம்களில் ரூபாய் 100, 200 நோட்டு கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் அனைத்து ஏடிஎம்களுமே 100, 200 நோட்டுகள் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அனைத்து வங்கிகளுக்குமே ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம ஏடிஎம்க்கு போனோம் அப்படின்னா அதிகபட்சமாக 500 ரூபாய் நோட்டு தான் அதிகமாக பார்த்தா வந்துட்டு இருக்கு. 100 ரூபாய் 200 ரூபா நோட்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் பார்த்தா போடுறாங்க. இதனால் பார்த்தா கம்மி அமௌண்ட் எடுக்கிறாங்க பாருங்க, 200 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இந்த நோட்டு இல்லாமல் போகுது. அதன் காரணமாக ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 31க்குள்ளே எல்லாருமே சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்க, எல்லா ஏடிஎம்லையுமே 100, 200 நோட்டுகளை கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள எல்லா ஏடிஎம்லையுமே 100, 200 நோட்டு கண்டிப்பாக இருக்கணும். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள 75% ஏடிஎம்களை குறைந்தது ஒரு கெசட்டில் 100 அல்லது 200 நோட்டுகளை வச்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு 2026க்குள்ள 90% ஏடிஎம்களில் குறைந்தது ஒரு கெசட்டில் 100 அல்லது 200 நோட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து 500 நோட்டும் வச்சுக்கோங்க அப்படின்றத அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான குட் நியூஸ். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்களை 100, 200 நோட் அதிகமாக வரும். அதனால் பார்த்தா சில்லறை பழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாரி ரிசர்வ் வங்கி தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.